ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பானைக்கு எப்படி நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்றதையும், அதில் எப்படி சாரியோட மெட்டீரியல் வச்சு சின்னதாக ஒரு பார்டர் வைக்கலாம் அப்படின்றதையும் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லைனிங்கில் நான் கழுத்து கட் பண்ணிக்கிட்டேன். மெயின் மெட்டீரியலில் கழுத்து கட் பண்ணலை. அந்த மாதிரி நீங்கள் மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணாமல் லைனிங் மட்டும் கட் பண்ணிவிட்டு தைங்க. இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், அளவுகள் மாறாமையும் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீட்டாக ஒரே மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டேன். பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த கழுத்தோட அகலத்தை நீங்கள் மெயின் மெட்டீரியலில் குறிச்சிட்டு கூட வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே நம்ம கழுத்துக்கு தையல் போட்டுக்கலாம். அந்த நெக்கு அந்த வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கார்னரில் நல்லா கரெக்டாக ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸை திருப்பினோம்னா அந்த ஷேப் மாறாமல் அந்த இடத்துல சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் மெயின் மெட்டீரியலில் இருக்கிற அந்த கழுத்து பீஸ் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அந்த 2 கார்னர்லேயும் நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம். இந்த கட் கொடுக்கும்போது தையலில் விழாத அளவுக்கு கொடுங்க. சப்போஸ் விழுந்துருச்சுன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு தையல் நீட்டுக்கும் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், அப்படியே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங்கை மட்டும் உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த கார்னர் வரும்போது ஊசியை குத்தி அப்படியே நம்ம திருப்பி எடுத்தோம்னா அந்த ஷேப் மாறாது. என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஊசியை கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்தி திருப்புங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் கழுத்து நல்லா நீட்டாக பாருங்கள், அந்த ஷேப் மாறாமல் நம்மளுக்கு கரெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் கிடச்சிடும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் மெயின் மெட்டீரியலையும் நம்ம ஜாயின் பண்ணி சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கலாம். பானைக்குள்ளேயே அந்த பார்டர் வைப்போம் இல்லையா, பட்டு புடவைக்கெலாம் தைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜருகை வைப்பாங்க பார்டரை. இது மல்மல் காட்டன், சும்மா நார்மலாக வீட்டில் கட்டிக்கிற சாரீ ப்ளவுஸ் தான். அதனால் அதிகமாக டிசைன்லாம் வேணாம், ஆனாலும் ப்ளைனாக இருக்குது, எதாவது சிம்பிளாக வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு, நம்ம சாரியில் அதிகமாகவும் கட் பண்ண முடியாது, அதனால் சும்மா கம்மியாக கட் பண்ணி இந்த அந்த பார்டர் வச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், கைக்கும் அதே மாதிரியே நான் வச்சுருந்தேன். அது எல்லாம் கட் கொடுத்து அந்த எக்ஸஸாக இருக்கிற மெயின் மெட்டீரியல் துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சாரியிலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் நான் கட் பண்ணியிருக்கேங்க. அந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு எல்லோ கலர் பீஸ் மட்டும்தான் தேவை. சாரீ கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரு. பத்தாவதுக்கு கொஞ்சம் ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் கிராஸாக இருந்தது முந்தி அடிக்க, அதை கட் பண்ணதுலேயும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1.5 இன்ச் இருந்தால் நம்மளுக்கு தாராளமாக சரியாக இருக்குங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம போட்டு உள்ளார போயிட்டாலும் 1 இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு பார்டர் இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 2 துணியும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜாயின் பண்ண பக்கமே 2ஆக மடித்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நீட்டாக ஒரே மாதிரியே பிடிச்சிட்டு வாங்க. நேராக நம்ம தையல் இதில் கொண்டு வந்தோம்னா அந்த வளைவு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தைக்கும்போது உங்களுக்கு வரல அப்படின்னா, எடுத்த உடனே சாரீ துணியில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் லைனிங் துணி அந்த மாதிரி சின்ன சின்ன துணிகளில் வச்சு நீங்களே மடித்து அந்த இதெல்லாம் தச்சு பாருங்கள். நாட் திருப்புற விஷயங்கள்லாம் எடுத்தோன்னா நம்ம அந்த சாரீ துணியோ அதில் நம்ம ட்ரை பண்ணுறத விட ஒரு சில தடவை நம்ம மற்ற துணிகள்லையும் ட்ரை பண்ணால் இன்னும் நீட்டாக வரும். இப்போ நான் நாட் திருப்புற ஊசியால் அந்த இதை அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்மளுக்கு சுருக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு அயன் கொடுத்துக்கோங்க, இல்லை கையாலேயே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஃபினிஷிங்காக வர்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தாங்க முக்கியம். நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த தைக்கும்போது அந்த சுருக்கமாக விழும், பார்க்க நீட்டாக இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாக நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதை ஒரே மாதிரியே நான் தேய்ச்சும் எடுத்துக்கிட்டேன். இதில் அந்த ஜாயிண்ட் தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல் பக்கம் பின்பக்கமாக போகிற மாதிரி விட்டு நம்ம நல்லா நீட்டாக பண்ணிட்டோம்னா
நம்மளுக்கு வந்து பிசுறு அந்த தையல் கூட நம்மளுக்கு தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். பாருங்கள், இப்போ அந்த நம்ம ப்ளவுஸில் வந்து கார்னரில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த நம்மளுக்கு வந்து சாரீ ப்ளவுஸ் வந்து நம்ம நாட் திருப்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து பார்டராக வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கரெக்டாக வச்சுக்கிட்டு நல்லா எட்ஜில் தையல் விழுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து இப்போ இவ்வளோ நேரம் தைச்சோம். இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் வைக்கும்போது நம்ம வந்து எல்லோ கலர் நூல் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எல்லோ கலர் நூல் வைக்கும்போது பாபின்லேருந்து ப்ளூ கலர் வந்தால் கூட அதையும் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நேராக போட்டுட்டு 1 இன்ச்சு வர முன்னாடியே நான் நூலை எடுத்துக்கிட்டேன். இப்போ எந்த இடத்துல அந்த நெக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த கார்னரை குறிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம மடிக்கணும். இப்போது துணி பாருங்கள், அடியில் மடிக்கக்கூடாது, நல்லா மேல் பக்கமாக மடிக்கணும். அதே மாதிரி நம்ம குறித்த இடத்த மடிக்கக்கூடாது. குறித்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி துணியை நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த நம்ம குறிச்சிருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன், அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் கீழே வந்து அப்படியே கீழே கார்னராக கொண்டு வந்து ஷார்ப்பாக முடிங்க. பாருங்கள், அப்படியே நல்லா ஷார்ப்பாக முடிச்சிட்டிங்கன்னாவே அந்த அந்த இடத்துல வந்து நல்லா அந்த பாக்குரிய ஷேப்புக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது பாருங்கள், கிராஸாக தையல் போட்டுட்டேன். இப்போ வச்சு பாருங்கள் கரெக்டாக வளையுதுங்களா. சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இதில் வந்து அந்த பின்பக்கமாக மடித்து விட்ருக்கிறது கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு வைங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நீட்டாக தையல் போட்டு அந்த கார்னர் வரும்போது ஊசியை நிறுத்தி அந்த பாகு நம்ம வளைச்சி விட்ருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நேராக ஒரு கோடு போட்டு திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. அப்போது நம்மளுக்கு வந்து துணி வந்து விலகாது, லூஸ் ஆகாது, நீட்டாகவும் இருக்கும். திரும்ப இந்த கீழ்ப்பகுதியை அப்படியே நேராக தைச்சிட்டே வாங்க. இதுலேயும் அதே மாதிரி 1 இன்ச்சு வரும்போது நிறுத்தி ஊசியை தனியாக எடுத்துக்கோங்க நூலை. எடுத்துட்டு அந்த கார்னர் வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்றத இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஊசி எடுத்துட்டு மேல் பக்கம் இப்போ நம்ம வந்து அந்த எல்லோ கலர் மெட்டீரியலில் அந்த நேருக்கு நேராக அந்த துணியை மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சு வந்து அந்த நம்ம வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடியே மடித்து அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளவுஸில் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக மற்ற துணிகளில் அதை ஒரு தடவைக்கு எத்தனை தடவை உங்களுக்கு வர வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து 2-3 டைம் அதை செஞ்சு அதுக்கப்புறம் வந்ததுன்னா நம்மளுக்கு அது மறக்கவும் செய்யாது, நீட்டாக அடுத்தடுத்து நம்ம தைக்கும்போது இருக்கும். பாருங்கள், இந்த பிசுரை வந்து நான் உள்பக்கமாக கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். அது நம்மளுக்கு தேவையில்லை, உள்பக்கம் போகிறது தான். பாருங்கள், இப்போது திரும்ப அந்த 1 இன்ச்சில் நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து கரெக்டாக வச்சு அந்த சைடு எப்படி தைச்சோம் அதே மாதிரியே கார்னரில் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு வர வரைக்கும் அப்படியே நீட்டாக விட்டு திரும்ப தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கப்புறம் அப்படியே லைனாக ஃபுல்லாக நம்ம வந்து இன்னும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக வச்சு. என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே இப்போ தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளுங்க. இது மாதிரி வந்து நம்ம இப்போ பட்டு சாரீலாம் தைக்கிறோம் அப்படின்னா பானைக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுருக்கம் இல்லாமல் ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கனாவே இது வந்து நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதுலேயும் அப்படி தான் அந்த கார்னர் வரும்போது நல்லா கரெக்டாக நீங்கள் நிறுத்திட்டு தைச்சிங்கனாவே
அந்த ஷேப் வந்து மாறாது. முடிஞ்ச வரைக்கும் கழுத்து பீஸ் தைக்கும்போது கொஞ்சம் சின்ன தையலாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தைங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தைக்கும்போது நம்ம வந்து வேகமாக இந்த கழுத்து இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக தைச்சாவே நல்லா நீட்டாக அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம வந்து பானைக்கு தைச்சி அதுக்கு பார்டரும் வச்சு தைச்சி காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபுல்லாக நீட்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து மடித்து தைச்சிட்டு லைனிங் ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட்டாக வந்து ப்ளவுஸை வந்து ஒரு அயன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். கைக்கும் அதே மாதிரி வச்சுருந்தேன் பாருங்கள். கைக்கும் முன்பக்க கழுத்துக்கும் வச்சுருந்தேன். ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இருந்தது. அப்படியே அயன் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோடய வீடியோ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.